தமிழக சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். முதலமைச்சருக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டது. இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆளுநர் உரையுடன் அதில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். முதலமைச்சருக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். முழு விவரங்கள் என்ன? ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றார். முதலமைச்சருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே கூட்டுக்குழல் இசைக்குழுவினர் உட்பட காவல்துறையினர் வழக்கமாக சட்டப்பேரவைக்கு ஆளுநர் உரை நிகழ்த்தக்கூடிய நாளில் வரக்கூடிய முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் வரவேற்பு வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தமிழக முதலமைச்சருக்கு தற்பொழுது காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையுடன் கூட்டுக்குழல் இசைக்கப்பட்டு வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தர இருக்கின்றார். ஆளுநர் வரும் பொழுதும் தமிழக அரசின் சார்பிலே முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்த வரவேற்று அழைத்துச் செல்வார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் உள்ளிட்டவர்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் வருகை தந்து ஆளுநரை வரவேற்று அழைத்துச் செல்வார்கள். ஆளுநருக்கு பாரம்பரிய முறைப்படி மரபுப்படி சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கு காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர், தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த துறை செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்படுவார்கள். காவல்துறை சார்பிலே அப்பொழுதும் அணிவகுப்பு மரியாதையுடன் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு ஆளுநர் பேரவைக்கு உள்ளாக சென்று தமிழ் தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட்டு நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை என்றாலும் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக ஆளுநராக இருந்த பழைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலிலேயே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து குற்றச்சாட்டை கூறி பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தார். ஆளுநர் உரையை படிக்காமலே புறக்கணித்து அவர் வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் புதிய அரசு அமைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநராக அர்லேக்கர் அவர்கள் வந்திருக்கின்றார். எனவே அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? முதலமைச்சர் பதவியேற்பு, அமைச்சரவை பதவியேற்கும் பொழுது ஆளுநர் மாளிகை சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் எல்லாம் மத்திய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றப்பட்டதாக கூறி வந்தே மாதரம், தேசிய கீதம் உள்ளிட்டவற்றுக்கு பிறகாக தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்பட்டது. இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நடக்கின்றது. சட்டப்பேரவை வளாகம் என்பது முழுக்க பேரவைத் தலைவருடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு இடம். சட்டப்பேரவைக்குள்ளே முழு அதிகாரம் பொருந்தியவராக பேரவைத் தலைவர் தான் இருப்பார். எனவே பேரவைத் தலைவர் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார். ஜே.சி.டி. பிரபாகர் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து தான் இசைக்கப்படும் என்பதாக சொல்லி இருக்கின்றார். எனவே ஆளுநர் இன்னும் சற்று நேரத்திலே வருகை தந்த பிறகு தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆளுநர் உரை நிகழ்த்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அரசின் சார்பிலே நிறைய தயாரித்து உரையாக வழங்கியிருப்பார்கள். அரசினுடைய திட்டங்கள் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு தேர்தல் வாக்குறுதியாக பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்துவது, அனைத்து வகையான அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவது என்பது உட்பட பல்வேறு சலுகைகள், நலத்திட்டங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழக அரசு சொல்லி இருந்தது வாக்குறுதியாக. அந்த திட்டங்கள் எல்லாம் இடம்பெறும். அது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களும் இடம்பெறக்கூடும். இந்த அரசில் என்னவெல்லாம் செய்ய போகின்றார்கள் என்பதை ஆளுநர் உரையாக தயாரித்து அமைச்சரவை ஆளுநருக்கு வழங்கியிருக்கும். அதை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வாசிப்பார். இதுதான் இன்றைக்கு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே அரசினுடைய ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மட்டுமல்லாமல் அரசு திட்டமிட்டு இருக்கக்கூடிய வருங்கால திட்டங்கள் என்ன என்பதையும் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் உரையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்டவை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடைய நிலைப்பாடு வேறாக இருக்கின்றது. நிலங்களை அதிகளவு வேளாண் நிலங்களை கைப்பற்றி விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் தாவேகா அரசினுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சில ஆலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ நேற்று தினம் வருகிறது என்று ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு தடையின்மை சான்றிதழை வழங்கிவிடக் கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். எனவே ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகள் திறக்கப்படுவதற்கான தடையின்மை சான்றிதழை அரசு வழங்கக்கூடுமா? தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் எல்லாம் நிறைய புதிய நிறுவனங்கள் வந்தால்தான் தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை போன்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.